இன்னைக்கு தென்காசி பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் பெண் நிர்வாகி வாசுதேவி மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் என்று கூறிக்கொண்டு அவர்கள் மருத்துவமனையில் போய் அந்த அம்மா ஆய்வு செய்திருக்கிறாங்க. அது மாதிரி வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் பகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ அரசு அதிகாரியுடைய சேர்ல போய் உட்கார்ந்து கொண்டு அங்கே கேள்வி கேட்பது, உத்தரவு போடுவது, இப்படிங்க நடைமுறையெல்லாம் அவர்கள் செஞ்சு வர்றாங்க. இது தாவேகாவினுடைய ஒரு எம்எல்ஏ என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், தனது சட்டப்பையில் இருந்த விஜய் படம் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் படம், அண்ணா படம், அல்லது சமீபத்தில் ஜெயலலிதா அம்மையார் படம்லாம் வச்சிருக்கிறாங்க. இவர் விஜய் படத்தை வச்சிருக்கிறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த படத்தை வைத்துக்கொண்டு அந்த படத்தை காட்டி அவர் பதவியேற்றிருக்கிறார். அதை சொல்லி கடவுளறிய என கூறிக்கொண்டு அந்த படத்தை காட்டி உடனே இதை கண்டித்த சபாநாயகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. எப்பா, ஏற்கனவே 1008 கடவுளை இங்க நம்மகிட்ட இருக்கு, இதுல வேற புதிய கடவுளை 1009வது கடவுளை ஏன்பா நீங்க கொண்டு வரீங்க? இது மாதிரி ஆர்வ கோளாறுனால எல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யாதுங்கன்னு கண்டிச்சு. அம்பானி, அதானி இவர்கள் 2 பேர் தான் நாட்டில் இருக்கணும். அதாவது அதான் குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லக்கூடிய மற்றவர்கள் எல்லா கம்பெனிகளையும் அழிக்க வேண்டும், அவர்களுடைய பணத்தை எல்லாம் இவர்கள் வாங்க வேண்டும், அவர்களுடைய கம்பெனிகளை இவர்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு முழு மூச்சோடு இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக நாட்டில் நடந்த சில செய்திகள், தமிழ்நாட்டில் உள்ள சில செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் தேர்தல் நடந்து முடிந்து இடதுசாரி அந்த ஆட்சியை காங்கிரஸ் கட்சி வீழ்த்தியது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு 4-5 நாள், கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கும் இழுபறிக்கு பின்னால் முதன் மந்திரி ஆறுங்கிறதுல ஒரு சிக்கலாகி விடி சதீஷன்கிறவரை முதன் மந்திரி ஆகியிருக்கிறாங்க. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த முதன் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவில் மிக மிக முக்கியமான முடிவாக நம்ம பார்க்கிறது, சில்வர் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கே ரயில் என்ற வேகமாக செல்லக்கூடிய ஒரு ரயில்வே அந்த திட்டத்தை இடதுசாரி அரசு அதை வேகமாக அமல்படுத்தி கொண்டிருந்தது. அந்த திட்டத்தை காங்கிரஸ் அரசு வந்ததற்கு பின்னால் அதை ரத்து செய்து விட்டது. அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றுச்சூழலை பெரிய அளவிற்கு பாதித்திருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை இவர்கள் சொல்கிறாங்க. அது பாதித்திருக்கிறது. அந்த காரணத்திற்காக கேரளாவில் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் என்பது உண்மை. நம்ம எப்போவுமே இந்தியாவில் ஒரு சிக்கல் நிலவிக்கொண்டே இருக்கிறது. என்ன சிக்கல்னா, சுற்றுச்சூழல் ஒரு புறம், அதாவது மனிதர்களுடைய வாழ்வாதாரம், இயற்கை, அந்த இதெல்லாம் இன்னொரு புறம், வளர்ச்சி என்கின்ற அந்த விஷயம் ஒரு புறம். எனவே இதை காவு கொடுத்து விட்டு இந்த வளர்ச்சியை பெறுவதா என்றதில் ஒரு பெரிய அப்படியா இப்படியாங்கிறதுல ஒரு தொடர்ந்த ஒரு இழுபறி இருந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சியை நாம் தவிர்க்க முடியாது, ஆனாலும் அந்த வளர்ச்சி எதை காவு கொடுத்து என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நாம் இயற்கையை பலி கொடுத்தோ, ஆற்றையும் கடற்கரையையும் நதிகளையும் குளங்களையும் பயிர் பச்சைகளையும் பலி கொடுத்து, இந்த சுற்றுச்சூழலை பலி கொடுத்து நாம் நம்முடைய வளமான வாழ்க்கையை பெற முடியாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு கூடுதல் கவனம் தேவை என்கின்ற அளவில் அது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் அந்த இழுபறிக்கு பின்னால் முதலமைச்சர் விடி சதீஷன் நேற்று பொறுப்பேற்றிருக்கிறாரு. பல அமைச்சர்களுக்கு பொறுப்புகள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் நாம் இன்றைக்கு குறிப்பாக பார்க்க அவருடைய பொறுப்புக்கு கீழே 35 துறைகளை அவர் கையில் வைத்திருப்பதாக இன்றைக்கு ஆங்கில இந்து பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது அதிகார குவிப்புக்கு வழிவகுக்கும். இது ஒரு சரியான போக்காக இருக்காது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சரி, அடுத்த செய்தியாக நாம் பார்ப்பது, மரபணு மாற்றப்பட்ட அல்லது மரபணு திருத்தப்பட்ட தானியங்கள், நெல் வகைகள்
இப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டு வர்றோம். விவசாய அமைப்புகள், ஒரு ஜனநாயக விஞ்ஞானிகள், தேசிய குணமுள்ள நேஷ்னல் சயின்டிஸ்ட், அந்த கேரக்டர் உள்ள சயின்டிஸ்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜிஎம்னா மரபணு, அந்த இயற்கையிலேயே உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உள்ள அந்த ஜீனை திருத்தி அது அதிகமாக விளைச்சல் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக மாத்துறாங்க. அதை யார்கிட்ட கேட்டு மாத்துறாங்க, என்ன டெஸ்ட் எடுத்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு வெளியே கொண்டு வர்றதில்ல. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு வந்து, ஒரு போன வருஷம் ஒரு 2 மரபணு மாற்ற நெல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு கமலான்ங்கிற பெயர்ல ஒண்ணு, இன்னொன்னு பூஜாங்கிற பெயர்ல வந்து 2 மரபணு மாற்ற அந்த நெல்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயங்களை எதிர்த்து ஒரு அருணா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுல ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து ஒன்றிய அரசு வந்து உச்சநீதிமன்றத்துல அதற்கான சில கைட்லைன்ஸ் இருக்கு. அதை அது எதையுமே பார்க்காமல் இந்த இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்கனவே வெளியிட்ட அந்த அவர்களுடைய உத்தரவு, மத்திய அரசுடைய உத்தரவுகளையும் விதிகளையும் மீறி இன்றைக்கு மத்திய அரசு போன ஆண்டு இந்த இதை வெளியிட்டிருக்குதுன்னு சொன்னா இது சரியான விஷயங்கள் என்னன்னு அல்ல என்று இதை எதிர்த்து அவர் ரோட்ரிகுஸ் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மனுவை வந்து நம்ம மக்களுக்காக போராடக்கூடிய பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞர் அவர்கள் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களும் இதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பாரம்பரிய நெல் மரபணு வளங்கள் இது இப்படிப்பட்ட மரபணு திருத்தப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட நெல்லை புகுத்துவதால் அவை பாரம்பரிய நெல் வகைகள் எல்லாம் பாதிக்கப்படும், மாசுபடக்கூடிய அபாயம் உள்ளது என்கின்ற ஒரு செய்தி. ரெண்டாவது, ஜிஎம்ஓ அல்லாத மரபணு மாற்றம் அல்லாத நம்முடைய பாசுமதி அரிசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். வெளிநாட்டில் இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மரபணு மாற்றத்தை வெளிநாட்டுக்காரன் ஏற்றுமதி, அதாவது அவன் ஒத்துக்கிட மாட்டான். அந்த ஏற்றுமதி நமக்கு பெரிய அளவிற்கு பாதிக்கப்படும். இது அரசாங்கத்திற்கும் இழப்பு, அந்நிய செலவாணி கிடைக்காது, விவசாயிகளுக்கும் இழப்பு. மூன்றாவது, இந்த பயிர்கள் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்திற்கு மிகவும் ஆபத்தானது, மண்ணுக்கு ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரவுண்டப் போன்ற களைக்கொல்லிகள் புற்றுநோய் கொண்டு வரக்கூடிய அபாயத்தை கொண்டவை அப்படிங்கிற மாதிரி அந்த காரணத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜிஎம் பயிர்களை வெளியிட மாட்டோம் என்று முன்னர் அதாவது உச்சநீதிமன்றத்தில் அந்த கூறிய அந்த வாக்குறுதிகளை, உத்தரவுகளை இன்றைக்கு மத்திய அரசு மீறி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு உள்ள அந்த மனுவில் உள்ள குற்றச்சாட்டு என்பதை தாண்டி அடுத்த செய்திக்கு போவோம். அதாவது ஒன்றிய அரசு பார்த்துடுங்க, தனக்கு கீழ் உள்ள புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை, அதுபோல இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை போன்ற துறைகளை எல்லாம் கையில் வைத்து கொண்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த எதிர்கட்சிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை அவர்கள் மீது இதை ஏவி விடுவது, அமலாக்கத்துறையை ஏவி விடுவது ஒரு பிளாங்க் செக் மாதிரிங்க. அமலாக்கத்துறை போனாங்கன்னு சொன்னால் வந்து அவங்க பத்திரிகைக்கு சில விஷயங்களை கொடுப்பாங்க. முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை இந்த அமைச்சருடைய வீட்டிலிருந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டேமேஜ் ஆயிரும், பேர் வந்து ரிப்பேராக போயிடும் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் வந்து இவர்களை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம்னு உள்ளுக்கு கைது பண்ணி அவளை உட்கார வச்சிருவாங்க. இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இப்படி எதிர்கட்சிகளை வந்து இந்த மாதிரி செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான உதாரணமாக நாம சொல்ல விரும்புறது யாருன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல நிறைய நடந்திருக்கு. சமீபத்துல மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவர்களுடைய வலதுகரமாக இருந்த சுவந்த் அதிகாரி மேல மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் குற்றச்சாட்டை இந்த ஒன்றிய அரசு சொல்லி இருந்தது. அது கடுமையான குற்றச்சாட்டு. ரெய்டுகள்லாம் விட்டாங்க. அவரு
உடனடியாக டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து விட்டார். உடனே வாஷிங் மிஷினில் போட்டு அவரை வெளுத்தெடுத்து சுத்தப்படுத்தி பாஜகவில் சேர்த்து இன்றைக்கு அவர்தான் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சராயிருக்கிறார் என்கின்ற செய்தி நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளை தவிர முதலாளிகள் மீதும் இது போன்ற இந்த வழக்குகளை இவர்கள் இடி வழக்குகளை ஏவி விடுறது. அது ஏவி விட்டு அந்த ஒரு 500 கோடி ரூபா கொடு, 1000 கோடி ரூபா கொடு, இதில் எதில் தனியாக கொடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க ஒண்டியல். எது தேர்தல் பத்திரம். அந்த பத்திரத்தில் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இதை விட்டுருவாங்கங்கிற அப்படி ஒரு முறை இருக்குது. இன்னொன்று அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் ஒரு கிரசன்ட்டு பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த கல்லூரியுடைய நிறுவனர் தொழிலதிபர் அகமது ஏஆர் புகாரிங்கிறவர் கீழக்கரையை சேர்ந்தவர். அவர் மேல என்ன வழக்குன்னு சொன்னீங்கன்னா, கோஸ்டல் எனர்ஜன் என்ற நிறுவனத்தின் சொந்தக்காரர் அவர் மீது அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக பணிவர்த்தனை, அதாவது இடி அந்த மோசடி வழக்கை என்ன சொல்றது, அந்த பதிவு செய்து அவரை தூக்கி 32 மாதம் ஜெயிலில் வச்சுட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் இல்லை, 32 மாதம் ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் அவர் நீண்ட நெடிய ஒரு போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திற்கு முன்னால சமீபத்தில் இந்த மாதம்தான் அவர் வெளியில் விடப்பட்டிருக்கிறார். அவர் குற்றமற்றவர் என்று வெளியில் விடப்பட்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். 32 மாதம் ஜெயிலில் இருந்துட்டாருங்க. அவர் இடி வழக்கு போட்டாச்சு. இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. வண்டலூரில் உள்ள நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரி, கிரசன்ட் இன்ஜினியரிங் கல்லூரியுடைய நிறுவனர். சரி, இப்போ அதில் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, வெளியே வந்துட்டாரா? வெளியே வந்ததற்கு பின்னால அவருடைய பிசினஸ் இந்த 32 மாதம், 2 வருஷமும் 8 மாதமும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் நடத்தி வந்த அந்த பிசினஸ் டேமேஜ் ஆகி இன்றைக்கு சிதைந்து விட்டது. கோஸ்டல் எனர்ஜன் என்கின்ற அந்த கார்பரேட்டில் சில அந்த கம்பெனிகளுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளின்படி ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள போனா, ஒருத்தர் நீண்ட நாள் வராமல் இருந்தால் அதற்கேற்ற உரித்த அந்த இதுக்கப்புறம் அதற்கேற்ற வகையில் அந்த நிறுவனம் கைமாறிட்டு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் குற்றமற்றவர்னு சொல்லி என்ன பண்ணியும் பிஸ்னஸ் போச்சு. 2.5 வருஷம் 8 மாதம் உள்ளுக்கு இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வியாபாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இப்போ யார் கையில் இருக்குன்னு சொன்னால், அதாவது அதானி கையில் இருக்கு. அதானுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தாச்சு. அதனுடைய பேர் பவர் லீடு கன்சோர்டியம் என்ற அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, அதானியோட நிறுவனத்திற்காக. அப்போ இதை நினைச்சு பாருங்க. அரசியல்வாதிகளை ஒரு பக்கம் இருந்து ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் இந்த ஈடியை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அம்பானி அதானி இவர்கள் 2 பேர் தான் நாட்டில் இருக்கணும். அதாவது அதான் குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லக்கூடிய, மற்றவர்கள் எல்லா கம்பெனிகளையும் அழிக்க வேண்டும், அவர்களுடைய பணத்தை எல்லாம் இவர்கள் வாங்க வேண்டும், அவர்களுடைய கம்பெனிகளை இவர்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு முழு மூச்சோடு இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால், இது நான் என்ன சொல்லுவது? இப்படிப்பட்ட ஒரு அதாவது மக்களுக்குத்தான் சரியான ஜனநாயக ரீதியான அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், முதலாளிகளுக்கும் லேசிஃபர் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க, சுதந்திர முதலாளித்துவம் என்று, அது கூட இங்கு அவர்களுக்கு இல்லை. நியாயமான முறையிலே முதலாளிகள் இங்கு வளர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்துகிறேன். காதுள்ள முதலாளிகள் கேட்க கடவது. அப்புறம் அடுத்த செய்தியாக பார்ப்பது, புதிதாக இந்த தாவேகா கட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஓவர் எந்தூல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 2-3 நாளா தொடர்ந்து எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் போகிறது, அங்கே ஆய்வு நடத்த போகிறேன்னு சொல்கிறது, செக் பண்ண போகிறேன்னு சொல்கிறது, இப்படிலாம் ஒரே என்ன சொல்கிறது, நெருக்கடியும் இடைஞ்சலும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய
ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் பாருங்க. இது மிக மிக ஒரு சரியான விஷயம் இல்ல, மோசமான செய்தி. அதில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தென்காசி பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் பெண் நிர்வாகி வாசுதேவதி மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் என்று கூறிக்கொண்டு அவர்கள் மருத்துவமனையில் போய் அந்த அம்மா ஆய்வு செய்திருக்கிறாங்க. அது மாதிரி வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் பகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ அரசு அதிகாரியுடைய சேர்ல போய் உட்கார்ந்து கொண்டு அங்கே கேள்வி கேட்பது, உத்தரவு போடுவது, இப்படிங்க நடைமுறையெல்லாம் அவர்கள் செஞ்சு வர்றாங்க. இது நல்லதல்ல. ஆட்சிக்கு ஜனநாயக முறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல. இவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்த வேண்டும், நல்ல முறையில் ஆட்சி நடத்த வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், போன ஆட்சி நடைபெற்ற அதை காட்டிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே அந்த வகையில் இடதுசாரி சக்திகள் இதைத்தான் விரும்புகின்றன. நாம் இதை சொல்றது அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். கட்சி தலைமை இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்றது. காவல்துறை அதிகாரிகளும் அல்லது அரசு துறை மேல் மட்டத்தில் உள்ள செக்ரட்டரிஸ் போன்றவர்களும் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், கட்சியினுடைய தலைவர் முதல்வருடைய உதவியோடு என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்தது இதை ஒட்டி ஓவர் எந்தூல செஞ்ச ஒரு வேடிக்கையான செய்தியை, வினோதமானது, ஆனாலும் இதை நான் உங்கள்கிட்ட முன்னால் வைக்கிறேன். புதுச்சேரியில் எம்எல்ஏ பதவி ஏற்கிறதுக்காக நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த வாசிக்கிறது போது என்ன கடவுள் அறிய அப்படின்னு வாசிக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக வாசிக்கும் பொழுது தாவைக்காவினுடைய ஒரு எம்எல்ஏ என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால், தனது சட்டப்பையில் இருந்த விஜய் படம் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க, எம்ஜிஆர் படம், அண்ணா படம், அல்லது சமீபத்தில் ஜெயலலிதா அம்மையார் படம்லாம் வச்சுருக்கிறாங்க. இவர் விஜய் படத்தை வச்சுருக்கிறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த படத்தை வைத்துக்கொண்டு அந்த படத்தை காட்டி அவர் பதவியேற்றிருக்கிறார். அதை சொல்லி கடவுளறிய என கூறிக்கொண்டு அந்த படத்தை காட்டி உடனே இதை கண்டித்த சபாநாயகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எப்பா ஏற்கனவே 1008 கடவுள் இங்கே நம்மகிட்ட இருக்கு, இதுல வேற புதிய கடவுளை 1009வது கடவுளை ஏன்பா நீங்க கொண்டு வரீங்க, இது மாதிரி ஆர்வ கோளாறுனாலெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யாதுங்கன்னு கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது கட்சி தலைமைக்கு, அதாவது ஆலோசனையும் அறிவுரையும் கட்சி தலைமை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தவிர வேறு எமக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்த ஒரு செய்தியாக, இந்த மே 19 அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னால இணையவழியில் எஸ்கேஎம் சம்யுக்த கிசான் மோர்ச்சா, அதாவது டெல்லியில் 2020-21 அந்த கோவிட் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகள் போராட்டத்தை ஓராண்டிற்கு மேலாக நடத்திய அமைப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும். 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். மோடி ஐயா அதை வித்ட்ரா பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஓராண்டு போராட்டம் நடத்தது, 780 பேர் இறந்தாங்க. அந்த போராட்டத்தினுடைய முடிவில் எப்படி முடிஞ்சுது, நான் இந்த 3 வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுகிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் அது வித்ட்ரா பண்ணப்பட்டது. சரி, அந்த அமைப்பு சம்யுக்த கிசான் மோர்ச்சா, அதனுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன். அதில் என்ன முடிவெடுத்திருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை எல்லா பொருள்களுக்கும் விளைபொருள்களுக்கும் சுவாமிநாதன் கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அதுதான் போராட்டத்தில் முக்கியமான ஒரு கோரிக்கை, அதை தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தரல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் எம்எஸ்பி இவர்களாக ஒரு எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனவே அதை எதிர்த்து அதற்கு எதிராகவும் வேறு சில கோரிக்கைகளுக்காகவும் நாடு முழுவதும் மே 27 முதல் மே 31 வரை 4 நாட்களில் கிராமங்கள் வரை எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வேற ஒரு எம்எஸ்பியை, அந்த ஆணையை எரிக்க வேண்டும், அதனுடைய நகலை எரிக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் எல்லா கிராமங்களிலும் எரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை கொடுத்திருக்கிறார்கள். இது அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பிரதிகள் எரிக்கப்படும். இத்துடன் இந்த செய்தியை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.